Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 அதோட வினாவிடையெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து பக்கம் 55 இருக்கிற கற்பவை கற்றபின் இதில் பார்த்தோம் இல்லைங்களா, பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக. அது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டமில் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதை தான் பாருங்கள். மனிதனையும் விலங்குகளையும் வேறு டேஷ் மொழி ஆகும்னு கொடுத்துருக்காங்க. வேறு அதோட துணை வினையை எழுத சொல்லியிருக்காங்க. வேறு அப்படின்றதோட துணை வினை என்ன, வேறுபடுத்துவது. அந்த தொடருக்கு ஏற்ற மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும். அடுத்தது திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பெருவோட துணை வினை என்னது, பெற்றிருக்கின்றன. நெக்ஸ்ட், காலந்தோறும் தன்னை புதுப்பித்து டேஷ் மொழி தமிழ். காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். அடுத்தது, என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட துணை வினை என்ன, தேடிக்கொண்டிருக்கிறேன். சரிங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் முதல் இடைப்பருவ தேர்வுக்கு கேட்டிருந்தாங்க. அடுத்தது, கீழ்காணும் துணை வினைகளை பயன்படுத்தி புதிய தொடர்களை எழுதுக. வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் கூறும் அறிவுரையை கேட்க வேண்டும். அடுத்தது, பார், தந்தை சொன்னது சரியா தவறா எண்ணிப்பார். அடுத்தது, உள், மனதில் உள்ளதை சொல்க. மனதில் உள்ளதை சொல்க. அடுத்தது, வா, நேரில் வா, பேசிக்கொள்வோம். விடு, தீய பழக்கங்களை விட்டு விடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், பிறமொழி சொற்களை பயன்படுத்துகையில் துணை வினைகளை சேர்க்கிறோம். பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி ஏற்ற துணை வினைகளை இட்டு எழுதுக. ஸோ மார்னிங் எழுந்து, அடுத்து ப்ரஷ் பண்ணி, யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, காலையில் எழுந்து விட்டால். ஓகேங்களா. அடுத்தது, ப்ரஷ் பண்ணி பல் துலக்கி முடித்தால். யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் இருக்கு இல்லையா, சீருடை அணிந்து கொண்டால். பள்ளிக்கு புறப்பட்டு போனால். அடுத்தது, சிந்தனை வினா பாருங்க. வேற்றுமொழி சொற்களை பயன்படுத்துகையில் துணை வினைகளின் பங்கு குறித்து சிந்தித்து எழுதுக. எடுத்துக்காட்டு, பேனாவை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி. அதாவது வேற்றுமொழி சொற்கள் துணை வினை. பேனாவை யூஸ் பண்ணு, பேனாவை பயன்படுத்து. அடுத்து, காம்படிஷனில் பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பேசு. போட்டியில் பேச்சுக்கான குறிப்புகளை தவற விடாமல் பேசு, துணைவினை. அடுத்தது, வேற்றுமொழி சொற்கள். கிளாஸ் மிஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவு சொல்கிறேன். துணைவினை வந்து வகுப்பு ஆசிரியரிடம் கலந்து பேசி முடிவை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, காம்படிஷனுக்கான டாப்பிக்கை அப்பாவிடம் கன்சல்ட் பண்ணி கட்டுரை எழுதி வருகிறேன். போட்டிக்கான தலைப்பை அப்பாவிடம் கலந்து ஆலோசனை செய்துவிட்டு கட்டுரை எழுதி வருகிறேன். அடுத்தது, வாட்டரை வேஸ்ட் பண்ணாதே, குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சந்தையில் காய்கறிகளை வாங்கும்போது உங்களுக்கும் கடைக்காரருக்கும் நடக்கும் உரையாடலை துணை வினைகளை பயன்படுத்தி எழுதுக. கடைக்காரர், வாங்க 4 நாளாக வரல, நான் திருச்சி போயிருந்தேன். துணைவினை போயிருந்தேன். கடைக்காரர், போன வாரம் அம்மா வந்திருந்தாங்க அப்படின்றது துணைவினை. வெங்காயம் என்ன விலை? கடைக்காரர், 50 ரூபா. நான், வேணா, நேற்று சந்தைக்கு போய் 5 கிலோ வாங்கி போட்டேன் அப்படின்றது என்னது, துணைவினை. அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன். அடுத்து, கடைக்காரர், நீங்கள் 280 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. பணம் பெற்றுக்கொண்டவுடன் 2000 ரூபாய் நோட்டை வாங்கி கொண்டு. அடுத்தது, நான், பக்கத்து கடையிலே வாங்கி கொடுங்க. கடைக்காரர், இருங்க வாங்கி வர சொல்கிறேன். ஸோ வர சொல்கிறேன் அப்படின்றது துணைவினை. நெக்ஸ்ட், மொழியை ஆள்வோம். பார்த்தீங்கன்னா, அறிஞர்களின் பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். ஸோ உங்கள் அறிஞர்களோட அந்த பொன்மொழிகளை வந்து பழமொழியும் இணையான மொழிபெயர்க்க இருக்கு இல்லையா, அதை ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஃப்ளார் இஸ் அ சோல் பிளாசமிங் இன் நேச்சர். மொழிபெயர்க்க அதில் பார்த்தீங்கன்னா, எல்லா பூக்களும் இயற்கையில் உயிருடன் இருக்கிறது. பழமொழி, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு. அடுத்தது, செகண்ட், சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட். மொழிபெயர்க்க, சூரிய அஸ்தமனமே முதலில் எனக்கு பிடித்த வண்ணம், வானவில்லின் வண்ணம் அடுத்த நிலைதான். அடுத்து, பழமொழி பார்த்தீங்கன்னா, தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை அல்லது ஒன்றன மறைவில் இருந்தே புதியன தோன்றும். ஒன்றன் மறைவில் இருந்தே புதியன தோன்றும். அடுத்தது, தேர்ட் ஒன், an early morning walk is a blessing for the whole day. மொழிபெயர்க்க, அதிகாலை நடைப்பயிற்சி அந்நாளுக்கே ஒரு வரமாகும்.
பழமொழி பார்த்தீங்கன்னா நன்றாய் தொடங்கும் செயல் நன்றாகவே முடியும் அல்லது சிறந்த தொடக்கமே வெற்றிக்கு அடிப்படை. ஃபோர்த் ஒன், just living is not enough, one must have sunshine, freedom and a little flower. மொழிபெயர்க்க பார்த்தீங்கன்னா வெறுமையான வாழ்வு மட்டும் போதாது, ஒவ்வொருக்குள்ளும் ஒளி, ஆற்றல், விடுதலை மலர் என இருத்தல் வேண்டும். பழமொழி பார்த்தீங்கன்னா லட்சியமுள்ள வாழ்வே சிறந்த வாழ்வாகும், வெறும் வாழ்வு வீணே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிழை நீக்கி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன பிழை அந்த வார்த்தை அப்படின்றத மாதிரி மாற்றணும், அதனால தான். ஃபர்ஸ்ட் ஒன், சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டு தௌலீஸ்வரம் அணையை கட்டியது. ஸோ இதில் வந்து பிழை எதுனா கட்டியதுன்னு இருக்கு இல்லையா, அதை கட்டினார்னு மாற்றிக்கோங்க. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். செகண்ட், மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தாள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மதியழகன் அப்படின்னும் போது ஆண், ஸோ வைத்தான் வரும், வைத்தாள்னு கொடுத்துருக்காங்க. மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான். மழையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. அதுக்கு என்ன வரணும்னா மழையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது. அடுத்தது ஃபோர்த் ஒன், நீலனும் மாலனும் அவசர கால தொடர்புக்கான தொலைபேசி எண்களின் பட்டியலை வைத்திருக்கிறோம். நீலனும் மாலனும் அவசர கால தொடர்புக்கான தொலைபேசி எண்களின் பட்டியலை வைத்திருக்கிறார்கள். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைத்தளத்திலேயே தங்கியதால் தப்பிப்பான். சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைத்தளத்திலேயே தங்கியதால் தப்பித்தனர். அடுத்தது பக்கம் 58 பார்த்தீங்கன்னா பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல அப்படின்ற மாதிரி, நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல நல்லார் சொன்ன அறிவுரை தீயவர்க்கும் போய் சேர்ந்தது. அடுத்து இரண்டாவது, தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். நெடுஞ்சாலையில் அடிபட்டு கிடந்தவரை வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர் காப்பாற்றியது தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் என தெரிந்து கொண்டேன். தேர்ட் ஒன், மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். அப்பா கூறிய அறிவுரை மூர்க்கத்தனமாக செயல்பட்ட என் அண்ணனையும் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் என திருத்தியது. அடுத்தது நான்காவது, கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. தேர்வை முடித்துவிட்டு கிரிக்கெட் போட்டிக்கு செல்லலாம் என்று அப்பா சொன்னதை கேட்டு கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது என புரிந்து கொண்டேன். நெக்ஸ்ட், வடிவ மாற்றம் செய்க. நீர் சுழற்சி குறித்து கருத்து விளக்கப்படத்தின் உட்பொருளை புரிந்துணர்ந்து பத்தியாக மாற்றி அமைக்க இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி டிராயிங் கொடுத்துருக்காங்க. நீர் சுழற்சி மேற்காணும் படத்தில் உள்ளது போல வாயு மண்டலத்தில் உள்ள நீர், பனி மற்றும் உறைபனியில் உள்ள நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி பின் குளிர்ந்த காற்றால் மேகமாகி மழை பொழிந்து நிலத்தை அடைந்து கடல், ஆறு, நிலத்தடி நீர் இவற்றை பெருக்குகிறது. பின்னர் மீண்டும் கடல், ஆறு, தரையில் உள்ள நீர்நிலைகள், நிலத்தடி நீர் ஆகியவை சூரிய ஒளியால் ஆவியாக்கப்படுகிறது. ஆவியான நீர்த்திவளைகள் மேகமாகி குளிர்ந்து மீண்டும் மழையாகி நிலத்தை குளிரச் செய்து வளமுடையதாக்குகிறது. மீண்டும் இதுவே இப்படம் விளக்கும் நீர் சுழற்சி ஆகும். ஸோ மீண்டும் இதே மாதிரி வரதான் வந்து நீர் சுழற்சி அப்படின்றத ஒரு பத்தியாக எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வரவேற்பு மாடல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.